நம்முடைய மானாமதுரைக்கு பக்கத்தில் ஒரு நம்ம வெட்டுடையார் காளியம் மாதிரியே ரொம்ப பிரசித்தியான ஒரு ஆலயம். என்ன ஆலயம்? அந்த ஆதி காலத்திலே முத்துச்செட்டியார் அப்படின்னு ஒருத்தர். இந்த முத்துச்செட்டியார் அப்படின்றவர் மதுரை மீனாட்சி மேலே ரொம்ப பிரியமானவர். அங்கே அடிக்கடி தொழில் வியாபாரமாக வணிக வியாபாரமாக போயிட்டு வருவார். அப்படி போயிட்டு வரும்போது பிள்ளை இல்லை, அவருக்கு குழந்தை கிடையாது. அப்படி குழந்தை இல்லாத போது அடிக்கடி போய் வணிக வியாபாரம்லாம் முடிச்சுவிட்டு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் நிச்சயமாக மீனாட்சியை போய் பார்த்து அவருடைய குறை என்ன குறை, குழந்தை இல்லை அப்படின்ற குறையை அடிக்கடி மீனாட்சிகிட்ட சொல்லிட்டு வருவார். அப்போ ஒரு நாள் எப்போ மாதிரி போயிட்டு வந்தார். அப்போ அவர் குடியிருக்கக்கூடிய அந்த மானாமதுரை பகுதியில் போகும்போது ஒரு ரொம்ப சின்ன பிள்ளை, ஒரு 4-5 வயசு மதிக்கத்தக்க ஒரு குழந்தை, ரொம்ப அழகான பிள்ளை பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னம்மா தனியாக அந்த இடத்துல நிற்கிறியே, நீ யார், உங்கள் அம்மா அப்பா யார் அப்படின் போது அந்த பெண்ணை யாருமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு குளம் மாதிரி இருக்குது, அந்த குளத்தில் கை கால் நீராடிட்டு அந்த பிள்ளையை தன்னோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அப்படி கை கால் அலம்பிட்டு மேலே வந்து பார்க்குறாரு. அந்த குழந்தையை காணோம். எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாரு, காணோம். அப்போ மீண்டும் பார்க்கும்போது அன்று இரவு வீட்டில் உறங்குறாரு. உறங்கும் போது கனவிலே காட்சி தந்து, தாயான நானே உனக்கு மங்களம் தர வந்தேன், அதனால எனக்கு இங்கே ஒரு கோவில் எழுப்பு அப்படின்னு சொன்னதுனால அந்த தாயான மீனாட்சி அந்த முத்து செட்டியாருக்கு மங்களம் தர வந்ததாலே அந்த இடத்திற்கு தாயமங்கலம் அப்படின்னு சொல்லி பேர். இன்னைக்கு தாயமங்கலம் மாரியம்மன் கோவில் இருக்கு இல்லையா, அங்கே அப்படி ஒரு சிறப்பு